ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல் டு கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் மற்றும் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பு மத்திய அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, யாராருக்குள்ள பயனளிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேன் மற்றும் ஆதார் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேங்க் முதல் கொண்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்றியமையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி தாக்கல் செய்கிறது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு ஒரு முக்கிய ஆவணமாகவே கருதப்படுகிறது. ஆதாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடையாள ஆவணமாகவே கருதப்படுகிறது. ஸோ இப்போ இது சம்மந்தமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு வராங்க இந்த ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும். ஸோ பேன் கார்டு ஆதார் கார்டு இப்போது கம்பல்சரி இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக நிறைய கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. ஸோ தற்சமயம் இது சம்மந்தமாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ நாடு முழுவதும் ஆதார் எண் மற்றும் பேன் கார்டுகள் தேவையான ஆவணமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு பெயர்கள் ஒரே மாதிரி இல்லாத காரணத்தினால் நாடு முழுவதும் பல பிரச்சனைகள் சந்திக்க தொடங்கியுள்ளனர். தென்னிந்தியாவில் பலரும் மக்கள் இனிஷியலை பயன்படுத்துகின்றனர். ஆனால் பேன் குடும்ப பெயரை கட்டாயமாக்குகிறது மற்றும் இனிஷியலை அனுமதிக்காது. அதே சமயம் ஆதார் மற்றும் ஐடிஆர் ஆகியவை பெயருடன் இனிஷியல் அனுமதிக்கிறது. இதனால் சிலருக்கு ஆதாரில் இனிஷியல் இருக்கும், ஆனால் பேன் கார்டில் அது இருக்காது. இதனால் இரண்டும் ஒரே மாதிரி இல்லை என்று, இரண்டு பெயர்களும் ஒரே மாதிரி இல்லை என்றும் தற்போது சிக்கல்கள் வர தொடங்கியுள்ளது. லோன் வாங்குவது, வருமான வரி தாக்கல் செய்வது, வங்கியில் அதிக பணம் பரிவர்த்தனை செய்வது போன்ற செயல்களுக்கு பான் கார்டு கட்டாயமாகிறது. அதே நேரத்தில் பண பரிவர்த்தனையில் நமது செலவு அனைத்தையும் இதன் மூலமே கண்காணிக்கப்படுகிறது. பேன் மற்றும் ஆதார் இணைக்க ஏற்கனவே பலமுறை நீட்டிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 30ஆம் தேதியுடன் இதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது. நாட்டில் மொத்தம் 70 கோடி பேர் பேன் கார்டு வைத்துள்ளனர். இதில் 11 கோடி பேரின் பேன் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என மத்திய அரசு தற்போது தெரிவித்துள்ளது. இதனால் இவர்களின் பேன் கார்டுகள் முடக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இணைக்காதவர்கள் பல்வேறு பாதிப்புகள் வர தொடங்கியுள்ளது. பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு உங்கள் பேன் கார்டு செயலற்றதாகிறேன் என்று தற்போது மெசேஜ் வந்துள்ளது. ஸோ அப்படியாகும் பட்சத்தில் நீங்கள் பணம் அனுப்புவது தொடங்கி லோன் எடுப்பது, வருமான வரி தாக்கல் செய்வது வரை எல்லாமே சிக்கலாகிவிடும். இதனால் வங்கி சேவைகள் பாதிக்கப்படுமா, வங்கி கணக்கு முடக்கப்படுமா என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இது தொடர்பாக RBI விரைவில் விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு வட்டாரங்கள் தகவலின்படி இனிமேல் இந்த கால அவகாசம் நீடிக்கப்படாது என்று தற்போது வெளியாகியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டில் உங்களோட பேர் ஒரு மாதிரியும் ஆதார் கார்டில் உங்களோட பேர் ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இனிமேல் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பேன் கார்டில், அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேன் கார்டில் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கு பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணுறது கம்பல்சரி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் மற்றும் ஆதாரை இணைக்கிறதுக்கு இனிமேல் கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்க. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 1000 ரூபா ஃபைன் கட்டி தான் அவங்க பேன் கார்டை ஆதாரோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.